அனைவருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்டி. டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி வந்து இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒய் கேட்டகரி செக்யூரிட்டினா என்ன? வேற என்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது? அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத பத்தி சர்ச் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த இதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து தெரியப்படுத்துறேன். ஜெனரலாவே உளவுத்துறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இந்த உளவுத்துறை வந்து யார் யாருக்கு எந்தெந்த விஐபிஸ்க்கு வந்து த்ரெட்ஸ் வந்து அதிகமா இருக்குதோ, இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் எடுத்து வந்து கவர்மெண்ட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு தக்கவாறு உயிருக்கே ஆபத்தான அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ, அந்த மாரி விஐபிஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த செக்யூரிட்டீஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுல நெறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது நம்ம நாட்ட பொறுத்தவரையில எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், இசட், இசட் பிளஸ், எஸ்பிஜி இப்படி ஒரு 6 கேட்டகரி இருக்கு. இதுல வந்து எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக். அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே ஒய், ஒய் பிளஸ் அப்படின்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்களுக்கு வந்து எதுக்காக வந்து ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி குடுத்தாங்க? வேற என்னென்ன இந்த மத்த கேட்டகரில என்னென்ன செக்யூரிட்டி கேட்டகரிஸ்லாம் இருக்கு? இத பத்தி தான் டீடைல்டா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். விஜய்க்கு வந்து எதுக்காக வந்து ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி குடுத்திருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்கதா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவரு சினிமாவுல இருக்கும்போது அவருக்கு பெருசா அந்த அளவு எந்த பாதுகாப்பும் தேவைப்படல. இப்போ அரசியலுக்கு வந்த அப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் மெயில்கள், கடிதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நெறைய மிரட்டல் உள்ள மெயில்கள், கடிதங்கள்லாம் வரத வச்சு, அவருக்கு நெறைய த்ரெட் இருக்கதா வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தவிர ஜெனரலாவே இவங்கலாம் வந்து கிரவுட் புல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுட் புல்லர்ஸ் அப்படின்னா என்னன்னா, கூட்டத்த வந்து இவங்க எல்லாம் போற இடம்லாம் கூட்டம் சேரும். அந்த மாதிரி ஆள்க. யார் யாருக்கெல்லாம் கூட்டம் வந்து யாரெல்லாம் கிரவுட் புல்லர்ஸா இருக்காங்களோ, கூட்டம் வந்து சேருதோ யார் யாரெல்லாம் போம்போது, அதாவது விஐபிஸ், விவிஐபிஸ் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. இதுல வந்து சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள், விளையாட்டுல உள்ள வீரர்கள், வீராங்கனைகள், இது போக நெறைய விஐபிஸ், பிசினஸ்மேன், விவிஐபிஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த செக்யூரிட்டி வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ வந்து விஜய்க்கு வந்து கொடுத்திருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்குது செக்யூரிட்டி. ஆக்சுவலா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆனா இப்போ வந்து விஜய்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்குது. இந்த செக்யூரிட்டி வந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா அவங்களோட ஒர்க் வந்து அட்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த யாருக்கு வந்து அவங்க வேலை செய்றாங்களோ, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன வந்து அவங்களுக்கு எப்படி த்ரெட் லெவல் வந்து என்ன மாதிரி இருக்குது, குறைஞ்சிருக்குதா, கூடியிருக்குதா அப்படின்னு அவங்க வந்து அத அட்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த த்ரெட் லெவல் வந்து கூடியிருக்கு அப்படின்னா, அதுக்கு தக்கவாறு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய்க்கு வந்து ஒய் கேட்டகரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் அவருக்கு வந்து இந்த அச்சுறுத்தல் வந்து கூடுது அப்படின்னா, இந்த ஒய் வந்து ஒய் பிளஸ்ஸா அப்படி கூடிரும். ஒய் பிளஸ்ஸா ஆகும்போது வந்து இந்த செக்யூரிட்டி அந்த அதுல உள்ள கமாண்டர்ஸ், போலீஸ் இவங்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க நெறையா. இந்த விஐபிஸ்க்கு குடுக்குற இந்த செக்யூரிட்டி செலவுகள வந்து கவர்மெண்ட்டே ஏத்துக்கும். இது தவிர சில பெர்சன்ஸ் இருக்காங்க. அதாவது சல்மான் கான் அ இந்தியாவிலே மிகப்பெரிய பிசினஸ் மேனான அம்பானி குரூப்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து Z பிளஸ் செக்யூரிட்டி குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சல்மான் கானும் சரி, இந்த அம்பானி இவங்கலாம் என்னன்னா, அவங்களுக்குள்ள செக்யூரிட்டிக்குள்ள பே வந்து அவங்களே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விஐபிஸ்க்குலாம் இப்படி ஏன் செக்யூரிட்டி கவர்மெண்ட் குடுக்குது அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு தலைவன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னா, அவங்களுக்கு கீழ ஒரு 1000 பேர் இருந்தாலுமே, இப்ப அந்த தலைவருக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, அவருக்கு கீழ இருக்க தொண்டர்கள் ஒரு 1000 பேர் இருந்தாலுமே, அந்த 1000 பேரும் வந்து போராட்டம், வன்முறை அப்படின்னு அந்த தலைவருக்கு பிரச்சனை வரும்போது, அந்த தொண்டர்கள் 1000 பேர் இருந்தாலுமே, அந்த 1000 பேருமே கலவரம், போராட்டம் அப்படின்னு பயங்கரமா இது பண்ணி, சட்டம் ஒழுங்கு வந்து அதனால கம்ப்ளீட்டா கெட்டு போயிரும். இந்த மாரி பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்க தான், இந்த மாரி பிரபலங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டா முன் வந்து இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ வந்து குடுக்குறாங்க. விஜய்க்கு வந்து என்னதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி குடுத்தாலுமே, அவரு ஏற்கனவே அவரு பிரைவேட்டாவே சில செக்யூரிட்டி வச்சிருக்கிறாரு ஏற்கனவே. அத வந்து நீங்க இந்த விஜய் நடத்தின ஃபர்ஸ்ட் மாநாட்டுல வந்து பார்த்திருக்கலாம். அவரு நடந்து வரும்போது கார்ட்ஸ் 2 பேர் வந்து அவரு கூடவே வருவாங்க. அது வந்து அவரு தனியா அது வந்து பிரைவேட் செக்யூரிட்டி அவரு தனியா வச்சுக்கிறது. இது போக இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அவருக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒய் பிரிவு செக்யூரிட்டி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி கேட்டகரிஸ பொறுத்தவரையில எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், இசட் பிளஸ், எஸ்பிஜி இப்படி ஒரு 6 கேட்டகரிஸ் இருக்குது நம்ம நாட்டுல. இந்த செக்யூரிட்டி கேட்டகரியில
போலீசஸ் ஒர்க்கு இருப்பாங்க, லோக்கல் போலீசஸ் இருப்பாங்க, சிஆர்பி ஆஃபீஸர்ஸ், அதாவது சிஆர்பி ஆஃபீஸர்ஸ்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப மெயினாக இருப்பாங்க. என்எஸ்ஜி கமாண்டர்ஸ் இருப்பாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படிங்கிற என்எஸ்ஜி கமாண்டர்ஸ் இருப்பாங்க. இது போக பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க. அது தவிர வெஹிக்கிள், அவங்க பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்கும், கன் இருக்கும் எல்லாத்துட்டையும். அது தவிர இவங்க எல்லாமே 24/7, அதாவது 24 மணி நேரமும் வருஷம் ஃபுல்லாகவே இவங்க வந்து டியூட்டியில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லா கேட்டகரியிலையுமே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸ் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து அதுதான் பேசிக் கேட்டகரி நம்ம நாட்டில். அதுக்கு வந்து ஒரு 2 பேர் அதில் டியூட்டியில் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்ககிட்ட வந்து கன் இருக்கும். 24 ஹவர்ஸ் இன்டு 7 அவங்க டியூட்டி டைம். இந்த மாதிரி செக்யூரிட்டி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா அக்ஷய்குமார், ஹிந்தி ஆக்டர் அக்ஷய்குமாருக்கு வந்து இந்த கேட்டகரி தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொன்னோம்னா, நம்ம தமிழ்ல சங்கர் எடுத்த மூவி 2.0 ரஜினி படம் 2.0 இருக்குல்ல, அதுல வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு அக்ஷய்குமார். அவர் இந்த எக்ஸ் கேட்டகரி செக்யூரிட்டி தான் வாங்கி வச்சிருக்காரு. அடுத்தால இந்த ஒய் கேட்டகரி. இந்த ஒய் கேட்டகரி வந்து இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்குது இந்த ஒய் கேட்டகரி தான். இந்த ஒய் கேட்டகரியில வந்து 8 பேர் டியூட்டியில் இருப்பாங்க, எல்லார்ட்டையும் கன் இருக்கும். 24 ஹவர்ஸ் வந்து இவங்க வந்து டியூட்டி, வருஷம் ஃபுல்லாவே 24 ஹவர்ஸ் டியூட்டியில் இருப்பாங்க. இதுல வந்து இவங்களுக்கு வந்து சம்பளம் எப்படின்னா 12 lakhs பெர் மந்த்துக்கு வந்து 12 lakhs வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணுது. கமாண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து 2 கமாண்டர்ஸ் இருப்பாங்க. இது தவிர ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க. ப்ளஸ் 2 வாகனம் கொடுத்துருவாங்க. இதுதான் இப்போ வந்து விஜய்க்கு இந்த மாதிரி தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இது போக இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒய் பிளஸ்ல வந்து அதுல வந்து 8 பேர் இருக்காங்கல்ல, இதுல வந்து 11 பேர் டியூட்டியில் இருப்பாங்க. ஒய் பிளஸ்ல வந்து 11 பேர் டியூட்டியில் இருப்பாங்க, எல்லாத்துட்டையும் கன் இருக்கும். 24/7 அதே மாதிரி வழக்கம் போல 16 லட்சம் 16 lakhs வந்து பெர் மந்த்துக்கு வந்து பே பண்றாங்க. இது வந்து யாரு வச்சிருக்கா அப்படின்னா, இது போக கமாண்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 கமாண்டர்ஸ் இருக்காங்க. இது வந்து இந்த ஒய் பிளஸ் கேட்டகரி யாரு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாருக்கானுக்கு வந்து ஒய் பிளஸ் கேட்டகரி செக்யூரிட்டி தான் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் ஒய் பிளஸ்க்கு அப்புறம் ஜெட் கேட்டகரி வந்து 22 பேர் மொத்தம் டியூட்டியில் இருப்பாங்க, பிளஸ் கன், எல்லாத்துட்டையும் கன் இருக்கும். அது தவிர பிளாக் ஹேட்ஸ் கமாண்டர்ஸ் வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த கமாண்டர்ஸ் போக லோக்கல் போலீஸ் இருப்பாங்க. ஜெட்டுக்கு அப்புறம் அடுத்த கேட்டகரி என்னன்னா ஜெட் பிளஸ். இந்த ஜெட் பிளஸ் கேட்டகரியில வந்து மொத்தம் 55 பேர் டியூட்டியில் இருப்பாங்க, எல்லார்ட்டையும் வெப்பன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து பெர் மந்த்துக்கு எவ்வளவு பே பண்றாங்கன்னா 35 லட்சம் பே பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு என்எஸ்ஜில இருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அது போக புல்லட் ப்ரூஃப் வாகனம் வந்து ஒரு 5 வாகனம், புல்லட் ப்ரூஃப் வாகனம் வந்து ஒரு 5 கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம நாட்டில் வந்து யார் யார் இந்த ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா வச்சிருக்கிறாரு, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அம்பானி, நிர்மலா சீதாராமன், நம்ம சிஎம் தமிழ்நாட்டு சிஎம் மு க ஸ்டாலின், பிளஸ் சல்மான் கான். இவங்க எல்லாருமே இந்த ஜெட் பிளஸ் கேட்டகரி செக்யூரிட்டி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெட் பிளஸ் கேட்டகரியில வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த என்எஸ்ஜி கமாண்டர்ஸ் வந்து 2 முக்கியமான விஷயத்துல ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஒன்று வந்து தற்காப்பு கலையில வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து ஆயுதம் இல்லாமல் ஃபைட் பண்ணுறதுல, ஆயுதமே இல்லாமல் யாராவது சப்போஸ் நம்மகிட்ட ஆயுதம் எதுவும் இல்லாட்டியும் யாராவது வந்தா, ஒருத்தங்க வந்து கத்தி வச்சு குத்த வந்தாலோ அல்லது அட்டாக் பண்ண வந்தாலோ அவங்கள வந்து இவங்க ஆயுதம் இல்லாமலே யாராக இருந்தாலும் இவங்க டீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப திறமையான ஆளாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டா எஸ்பிஜி, அதுதான் அது வந்து இந்தியாவிலே ஒரு ஆளுக்கு தான், அதுதான் நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு உள்ள பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இதில் வந்து ஜெட் பிளஸ்ல வந்து 55 பேர் டியூட்டியில் இருப்பாங்கல்ல, இந்த எஸ்பிஜியில் 3000 பேர் வந்து டியூட்டியில் இருப்பாங்க, பிளஸ் எல்லாத்துட்டையுமே கன் இருக்கும். இவங்க 24/7, அதாவது 24 மணி நேரமும் டியூட்டி வருஷம் ஃபுல்லாகவே. அது தவிர எஸ்கார்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். டெக்னிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், பைலட் 1, பைலட் 2 அப்படிலாம் இருப்பாங்க. ஜாம் பண்ற வெஹிக்கிள் இவங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்கும். இது போக புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள், யாராவது தூரத்துல இருந்து ஷூட் பண்ணா புல்லட் உள்ள இறங்காதவாறு ப்ரொடெக்ட் பண்ற வெஹிக்கிள் இவங்ககிட்ட இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப இது வந்து இந்த கேட்டகரியே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இது வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருக்கும் சரி அவங்களோட ஃபேமிலிக்கும் மட்டும்தான் இதை கொடுப்பாங்க. இது தவிர ஏகப்பட்ட சீக்ரெட்டான விஷயங்கள் வந்து இந்த எஸ்பிஜி செக்யூரிட்டியில உண்டு. அது வந்து அந்த சீக்ரெட்டான விஷயம் ஒன்லி அந்த எஸ்பிஜி சீஃபுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க.
இந்த மாதிரி 6 வகையான கேட்டகரிஸ் வந்து நம்ம நாட்டுல இருக்குது. ஆக்சுவலா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து எடுத்து கொடுக்கறத வச்சு, எங்க இன்டெலிஜென்ஸ் வந்து ரிப்போர்ட் எடுத்து அத வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்திட்ட வந்து அத எடுத்து குடுப்பாங்க. அங்க வந்து செக்யூரிட்டி ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அவங்க தான் அங்க அந்த கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருப்பாங்க, டிஜிபி இருப்பாங்க, ஹோம் செக்ரட்டரி இருப்பாங்க. அது தவிர அந்த சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் யார் யாருக்கு வந்து என்ன மாதிரி செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும், என்ன மாதிரி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உள்துறை அமைச்சகத்தோட சேர்ந்து அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. நீங்க வந்து விஜய்க்கு செக்யூரிட்டி கொடுத்திருக்கிறத பத்தி, அதாவது இந்த ஒய் பிரிவு செக்யூரிட்டி கொடுத்திருக்கிறத பத்தி சந்தோஷப்படுறீங்களா? அதாவது ஓகேப்பா, நம்ம தலைவர் டிவிகே விஜய் வந்து இனி சேஃபா இருப்பாரு, அவருக்கு ஒய் டைப் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க, ரொம்ப சேஃபா இருப்பாரு, பயம் இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறீங்களா? இல்ல ஒய் பிரிவு செக்யூரிட்டி கொடுக்குற அளவுக்கு இவருக்கு வந்து ரொம்ப த்ரெட் இருக்குது, அவர் உயிருக்கே ஆபத்து இருக்குது, அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து நீங்க கவலைப்படுறீங்களா? அவருக்கு செக்யூரிட்டி கொடுத்ததுனால அதை நீங்க சந்தோஷமா எடுக்கீங்களா, இல்ல கவலைப்படுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.